வணக்கம் ரிதி. சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட 47வது வார்டுக்குட்பட்டது ஆண்டிப்பட்டி கார்கில் நகர் பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினராக இருப்பவர் புனிதா. இவர் அவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மட்டுமே குடிநீர் இணைப்பு வழங்கியுள்ளதாக கூறி அந்த பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருச்சி பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து இந்த மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதும் இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த குடிநீர் இணைப்பை ரத்து செய்ய வேண்டும், அதாவது துண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெளியிட்டனர். இதனை அறிந்த குடிநீர் இணைப்பு பெற்ற பொதுமக்கள் ஒரு தரப்பினர் மற்றொரு சாலையில் அமர்ந்து மாறி மாறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த திருச்சி பிரதான சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். உடனடியாக தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தொடர்ந்து காவல்துறையினர் அறிவுறுத்திய நிலையில் இந்த சாலை மறியல் போராட்டமானது கைவிடப்பட்டு அனைவரும் தற்பொழுது கலைந்து சென்றனர். இந்த குடிநீர் இணைப்பு சட்டவிரோதமாக வழங்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரிதி.